விஜயண்ணா வணக்கம்ண்ணா. நான் ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு அரசியல் விமர்சகரோ இல்லைண்ணா. அடிப்படையில் ஓரளவு அரசியல் ஆர்வம் உள்ள சாதாரண குடிமகன். இந்த வீடியோ உங்களை வந்து சேராதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட ஆதங்கத்தை சொல்ல வேற வழி தெரியல. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ விஷயத்துக்கு வரேன். சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கீங்க. அதில் ஒரு 10 விஷயம் சொல்லியிருக்கீங்க. முதலாவது விஷயம், மக்கள் என் மேலே இருக்கிற அன்புனால தான் என்னை பார்க்க வராங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிற ரசிகர்களை நெறிப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட அந்த வீடியோவில் பேசவே இல்லைங்க. நடந்த சம்பவத்தை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை உங்கள் ரசிகர்களை விழிப்படைய விடாம இப்படியே வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரெண்டாவது விஷயம், கேட்ட இடத்த கொடுக்கலன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கொடுத்த இடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்களா? வரல, தாமதமாக வந்திருக்கீங்க. அதுக்கான காரணத்தை பற்றியும் ஒரு வார்த்தை கூட பேசல. மூணாவது விஷயம், இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் போது அங்கிருந்து போக எனக்கு மனசு இல்லை. ஆனால் மேற்கொண்டு எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அங்கிருந்து போயிட்டேன்னு சொல்றீங்க. நியாயமான விஷயம் தான். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோட இருக்க ஏதாச்சும் முயற்சி எடுத்தீங்களா? காவல்துறையை அணுகுனீங்களா? பெர்மிஷன் கேட்டீங்களா? நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, எனக்கு சென்னைக்கு திரும்பி போக மனசு இல்லை. இந்த துயரமான நேரத்தில் நான் என் மக்கள் கூட இருக்கணும்னு விரும்புகிறேன். கரூரில் இல்லைனாலும் பரவாயில்ல, பக்கத்து ஊரில் தங்கிக்கிறேன். பதட்டம் தணிஞ்ச பின்னாடி வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுமதி வாங்க முயற்சி மேற்கொண்டு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இப்படி சொல்லியிருந்தா அது ஏற்புடையதாக இருந்திருக்கும். மக்களுக்கும் நம்ம தலைவன் நம்ம கூட தான் இருக்காருன்ற ஒரு விஷயம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஏர்போர்ட்டில் நீங்கள் போன வேகத்தை பார்த்தா நீங்களா சுயமாக முடிவெடுத்துட்டு கிளம்பி போயிட்டீங்களா, இல்லை யாராவது அரகுர அரசியல்வாதியோட ஆலோசனையை கேட்டு திரும்பி பார்க்காம ஓடிட்டீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருந்திருந்தா உங்கள் மீதான அவப்பெயரை குறைச்சிருக்கலான்றது என்னோட கருத்து. நாலாவது விஷயம், இறந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு சொன்னீங்க. அதை இப்படி ஒரு வீடியோ மூலமாக தெரிவிப்பீங்கன்னு சத்தியமாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இறந்தவங்க ஒருத்தரும் உங்களுக்காக இருந்திருக்காங்க, குழந்தைகள் உட்பட. வீடியோவில் இரங்கல் தெரிவிக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு தெரியல. அஞ்சாவது விஷயம், உங்களை ஆதரித்து பேசின நண்பர்கள், தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொன்னீங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா யாருமே நீங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னோ அரசியல் பண்ணக்கூடாதுன்னோ நினைக்கல. ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழல்ல ஆளுங்கட்சியை விட விழிப்பான எதிர்கட்சி தான் ஜனநாயகத்தோட முதுகெலும்பா இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா வந்தாலும் சரி, அரசியல் படுத்தப்பட்ட மேம்பட்ட ஜனநாயக சக்தியா இருக்கணுங்கிறது தான் மக்களுடைய விருப்பமும் கூட. அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஆறாவது விஷயம், எல்லா மாவட்டத்துக்கும் போறேன், அங்கெல்லாம் எதுவும் நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், கூடிய சீக்கிரமே எல்லாம் வெளியே வரும்னு பட்டும் படாம பேசுறீங்க. எல்லா விஷயத்தையும் பகிரங்கமா பேசுற நீங்க இதை மட்டும் பொடி வச்சு பேசுறதுக்கான அவசியம் என்னன்னு புரியல. ஒருவேளை நீங்க சொல்றதுல உண்மை இல்லையோன்னு தோணுது. சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக போற போக்குல எதையோ சொல்லிட்டு போற மாதிரி தெரியுது. ஏழாவது விஷயம், எங்களுக்கு ஒதுக்கின இடத்துல நாங்க வந்து பேசிட்டு போனதை தவிர வேற எந்த தப்புமே செய்யலன்னு சொல்றீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த சம்பவத்துல உங்க பக்கத்துல இருந்து வேற எந்த தப்புமே நடக்கலையா? ஒருவேளை எந்த தப்பும் நடக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்களும் 10-11 தான். எட்டாவது விஷயம், எந்த தப்புமே செய்யாம எங்க நிர்வாகிகள் மேல கேஸ் போட்டு பிடிச்சிட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. அதை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. ஏன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்பதாவது விஷயம், சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன எது வேணாலும் செஞ்சுக்கோங்க, அவங்க மேல கை வைக்காதீங்க. ஒன்னு நான் வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு சினிமாத்தனமான வசனமாக தான் தெரியுது. இது நீங்கள் இன்னும் சினிமாவை விட்டு வெளியில் வரவே இல்லை, ஒரு அரசியல்வாதியாக மாறவே இல்லைங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லாமல் 3 நாளாக வீட்டில் உட்காந்து வேற எதை பற்றியும் யோசிக்காம சிஎம் சாரை பற்றி மட்டுமே யோசிச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அப்புறம் கடைசியாக நம்ம அரசியல் பயணம் இன்னும் உறுதியாக இன்னும் தைரியத்தோட தொடரும்னு சொல்கிறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெரிய துக்ககரமான சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க. குறிப்பிட்ட அந்த வீடியோவில் உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. புரியலீங்களா? அதாவது நீங்க பவுன்சர்ஸ் வச்சு குண்டு கட்டா தூக்கி போடுறத கண்ணு முன்னாடி பார்த்த பிறகும் கூட உங்களை நம்பி நீங்க போற இடத்துக்கெல்லாம் கண்மூடித்தனமா உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக சொல்றேன். 2 வீலர்ல ட்ரிபிள்ஸ் அடிச்சுட்டு 60-70 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேரவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே, அவங்களுக்காக சொல்றேன். எதை பத்தியும் யோசிக்காம நீங்க உட்கார்ந்து பயணம் செஞ்சுட்டு வர அதே கேரவனோட சக்கரத்துல 2 வீலரை கொண்டு போய் விட்டு மாட்டி சாக பாக்குறாங்களே, அவங்களுக்காக சொல்றேன். எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாம நாங்க போலீஸையும் மதிக்க மாட்டோம், பொதுமக்களையும் மதிக்க மாட்டோம்னு கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம தளபதினு அலப்பறை பண்றாங்களே, அவங்களுக்காக சொல்றேன். சோறு தண்ணி இல்லாம வெயில கிடந்து செத்தாலும் பரவாயில்லன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்து ஒரு நாள் முழுக்க உங்களுக்காக காத்திருந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்து போனாங்களே, அவங்களுக்காக சொல்றேன். ஓ, அவங்களுக்கு தான் ஆழ்ந்த இருங்கள் சொல்லிட்டீங்கல்ல, சாரி. அப்புறம் இந்த கரண்ட் மரத்துல தொங்குறவன், காம்பவுண்ட் சோர்ல ஏறுறவன், சட்டையை கிழிச்சிட்டு சண்டை போடுறவன், ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைக்கிறவனை எல்லாம் பார்த்து அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையேன்னு. ஏன்னா தெரிஞ்சிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? ஒரு ஊர்ல பிரச்சாரம் முடிஞ்சதுன்னா உங்க கேரவன் வண்டி புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போறதுல
போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஏற்கனவே பிரச்சாரம் முடிஞ்ச ஊர்ல இருந்து நூத்துக்கணக்கான இளைஞர்கள் 2 வீலர்ல உங்க பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து வராங்களே, அதை என்னைக்காச்சும் தடுத்து நிறுத்திருக்கீங்களா? நீங்க அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது, போய் உங்க வேலையை பாருங்க, எலெக்ஷன் வரும்போது பேசிக்கலாம்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. அதை செய்யாம அவன் செய்யற முட்டாள்தனத்தை நீங்களும் சேர்ந்து ரசிக்கிறீங்க, அதை ஒரு பெருமையா நினைக்கிறீங்க. உங்க பின்னாடி வர யாருமே தனிப்பட்ட ஆளுங்க இல்ல, அவங்க எல்லாருக்குமே அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அசம்பாவிதம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசுறது எல்லாமே பூமர் மாதிரி தான் தெரியும். அசம்பாவிதம் நடந்த பிறகுதான் யோசிக்க தோணும். ஆனா காலம் கடந்து ஞானம் வந்து என்ன பிரயோஜனம்? அரசியல் களத்துல பொதுவான ஒரு எதிரி தேவைதான். எதிரியே இல்லைனாலும் நாமளா உருவாக்கிக்கினாதான் அரசியல் பண்ண முடியுங்கிறது வாஸ்தவம் தான். அதுக்காக அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி தெரியும்னு சொல்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் திமுக ஸ்டாலின் கதறிட்டு இருந்தா சரி வருமான? அதுக்கு பதிலா சினிமா மோகத்துல அறியாம உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கிற இளைஞர்களை அரசியல் படுத்தினாலே உங்களோட வெற்றிக்கான பாதை எளிமையாக்கப்படும். அதுக்கு முதல்ல நீங்க அரசியல் படணும். எந்த விதமான அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாத பக்குவப்படாத சினிமா மோகத்துல மூழ்கி இருக்கிற கரடு முரடான கூட்டத்தை வச்சுட்டு அரசியல் பண்றது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஆபத்தானது. எது எப்படி இருந்தாலும் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன், உங்களை நம்பி உங்க பின்னாடி வர இளைஞர்களை நீங்க குளிர்காயத்துக்காக கொளுத்துற தீக்குழியில தூக்கி போடுற சுள்ளிகளா மாத்திராதீங்க ப்ளீஸ்.